தீபத்திற்கு என்றே பெயர் போன மாதமாக திகழ்வது தாங்க இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலுமே வளர்பிறை நாட்கள், தேய்பிறை நாட்கள்னு வரும். வளர்பிறை நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு செல்வ செழிப்பை வளர்த்துவிடும். தேய்பிறை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய கஷ்டங்களை தேய்த்து போக செய்யும் அப்படின்னு கூறப்படுது. அதனால தான் வளர்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும்போது நன்மைகள் வளர வேண்டும் அப்படின்னும், தேய்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும்போது தீமைகள் விலக வேண்டும் என்றும் வேண்டுதலை வைக்கணுங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கார்த்திகை வளர்பிறை நாட்களில் செய்ய வேண்டிய தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கார்த்திகை மாதம் தொடங்கியதுமே பலருமே தங்களோட நிலைவாசலில் மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் இந்த 2 தீபத்தை ஏற்றி நம் வழிபாட்டு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. இந்த வளர்பிறை நாட்கள் அப்படிங்கிறது டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரை, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வரை இருக்குதுங்க. இந்த நாட்களில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நாம் இந்த 2 தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும். ஒருவேளை தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்ய இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி போன்ற தினங்களாவது இந்த தீபத்தை ஏற்றணுங்க. இந்த தீபத்தை வீட்டு பூஜை அறையில் தான் ஏற்ற வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றலாங்க. முதல் நாள் எந்த நேரத்தில் ஏற்றுகிறோமோ அதே நேரத்தில் தாங்க மற்ற நாட்கள்லையும் நீங்கள் ஏற்ற வேணுங்க. முதல் தீபம் மாவிளக்கு தீபங்க. பச்சரிசி மாவில் வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து மாவிளக்காக தயார் செஞ்சுக்கோங்க. அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றணுங்க. அடுத்ததாக உப்பு தீபங்க. ஒரு அகல் விளக்கில் கல் உப்பை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றணுங்க. இந்த 2 தீபத்தையும் குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டோ ஏற்றலாங்க. எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றினாலும் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வளர ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை நாட்களில் இந்த 2 தீபத்தையும் முழு மனதோடு ஏற்றி வழிபாடு செய்ய அனைத்து விதமான செல்வங்களும் அவங்க வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கிறேங்க. இந்த நாட்களை தவற விட்டுறாதீங்க. இதை வழிபாடை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு நல்ல மாற்றத்தை அப்படிங்கிறது கொண்டுட்டு வரும். அதை நீங்கள் கண்கூட பாருங்கள். நீங்கள் பௌர்ணமி வரைக்குமே 15 நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழி பிறக்கும். நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அது நீங்களே உணர்வீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.